Praise the Lord. Our daily bread. Isaiah chapter 37 verse 16. Lord of armies, the God of Israel, who is enthroned among the cherubim, you are the God, even you alone, of all the kingdoms of the earth. You have made heaven and earth. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, God of hosts, who brought the people of Israel out of Egypt. O Lord, God of hosts, who brought the people of Israel out of Egypt, and who has done wonders and miracles in our lives to this day, we praise and glorify you and worship you. You alone are the Lord, you alone are the Most High. The heavens and the earth and all that is in them are yours. Therefore, grant us to know that you alone are our God, and not to serve or worship other gods, but to cling to you alone. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. எசாயா அதிகாரம் 37 இறை வார்த்தை 16. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் மக்களை எகிப்திலிருந்து மீட்டவரே, எங்கள் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்று வரை செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். விண்ணுலகும் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் உம்முடையதே. எனவே நீர் ஒருவரே எங்களுக்கு கடவுள் என்பதை உணர்ந்து, வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வழிபடாமலும் உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். அன்னநுள்ள போஜனம். ஏசாயா 37 அத்தியாயம் 16 வாக்கியம். சைன்யங்களுடைய கர்த்தாவே, இஸ்ராயேலின் தெய்வமே, கெருபுகளின் மேல் சிம்ஹாசனஸ்தனாயி இருக்குந்தவனே, அங்கு மாத்திரமான பூமியிலே எல்லா ராஜ்யங்களுடையும் தெய்வம். ஆகாசமும் பூமியும் அங்கு சிருஷ்டிச்சு. சைன்யங்களுடைய கர்த்தாவே, இஸ்ராயல் ஜனத்தே, ஈஜிப்தின்றே அடிமத்துவத்தில் நின்னும் ரட்சிச்ச கர்த்தாவே, அங்கு அற்புதங்கள் பிரவர்த்திക്കുന്ന தெய்வமே, அங்கே ஆராதிക്കുന്നു. அங்கு மாத்திரமான உன்னதன், அங்கு மாத்திரமான தெய்வம். ஆகாசத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் അങ്ങയുടേതാകുന്നു. അങ്ങ് മാത്രമാണ് ഏക ദൈവം എന്ന ഉറച്ച വിശ്വാസത്തിൽ ജീവിക്കുവാൻ ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. ആമീൻ.